அனைவருடைய பதிவுகளில் இருந்து ஒரு கேள்வியை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். பயங்கரவாத தடை சட்டம் காணாமலாக்கப்பட்டோர் சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடுகளை நீங்கள் கூறுவது என்பது அது உங்களுடைய கட்சி சார்ந்த நிலைப்பாடுகளாக இருக்கும். எனவே முதலாவதாக பேசிய ஜீவரூபன் அண்ணாவிடம் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. இதுவரை காலமும் நீங்கள் ஒரு வார்த்தையை குறிப்பிட்ட பொறிமுறைகள் அத்தகைய பொறிமுறைகள் எவ்வாறானவையாக இருந்தது? உங்களுடைய கட்சி சார்ந்து காணாமலாக்கப்பட்டோர் அல்லது அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக உங்களுடைய நீங்கள் பாவித்த அந்த பொறிமுறைகள் எவ்வாறானவையாக இருந்தது? அந்த பொறிமுறைகளினுடைய வழிபாகம் இன்றைய நாளில் எந்த அளவில் இருக்கின்றது? ஒருவேளை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால் எத்தனை பொறிமுறைகளை இதற்காக கையாளுவீர்கள் என்பதை எங்களுக்கு விளக்கமாக காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விஷயத்திலே எதிர்ப்பு பொருளை எவ்வாறு இருக்கிறது என்றால், இதனை தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்களையோ வந்து செய்து கொண்டு இருக்கிறது கூட இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விடயத்திலே அவர்களுக்கான நஷ்டங்கள் இதை அவர்களுக்கு வழங்கப்படுது. யாராக தொடர்ச்சியாக இந்த மக்களை இந்த பாதையிலே அதாவது எங்கிருக்கிறார்கள் என்று தேர்வு அடையவிப்பதை விட இவர்களுக்கான சரியான ஒரு இழப்பீடுகள் அல்லது அரசாங்கத்தின் மூலம் ஒரு இவர்களுக்கான மரண சான்றிதழ்களை வழங்கி வழங்குவதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இருந்தால் இது உண்மையில் மிகப்பெரியவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் அறிந்து அவர்கள் ஒப்படைக்கப்பட்டவர்கள் இந்த உயிரோடு இருப்பதற்கான சந்தர்ப்பம் குறைவு. அவர்கள் ஏதோ வழியை அவர்களை கொண்டு விட்டார்கள். அது இந்த விடயம் கூடுதலாக தெரியும். ஒரு சிலர் இருப்பதற்கான ஆதாரங்கள் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. காணாமலாக்கப்பட்ட ஏதாவது பயங்கரவாத தடச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட கைதிகள் பட்டியல் வரிசையில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பட்டியலில் எங்கு இருக்கிறார்கள் கூட தெரியாது. அது என்னுடைய பொறுப்புரை என்றால் இவர்களுக்கான மரண சான்றிதழ்களை அரசாங்கம் அந்தந்த குடும்பங்களுக்கு வழங்க வேண்டும், அவர்களுக்கான இழப்பீடுகளை வழங்க வேண்டும், சர்வதேச ரீதியாக இவர்களுக்கான நியாயமான இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த பொறுப்புரையிலே உண்டாக்கப்பட்டிருக்கிற விடயம்.